Hi, finally over. So this is the locker room. You can see that there are lot of lockers inside. பட் ஆனால் என்ன ஒரு பிரச்சனைன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த இரும்பு துருப்பிடிச்சு குவாலிட்டியே இல்லாமல் உடஞ்சி பேந்துக்கிட்டு வருது. ஸோ அதனால் அந்தளவுக்கு சேஃப்டி கிடையாது. இந்த வடிவேலோட படத்தில் 23ஆம் புலிகேசியில் அந்த புடியெல்லாம் பிடுங்கிட்டு வரும்ல, அது மாதிரியான ஒரு செட்டப் இது. ஸோ அங்கெல்லாம் கீழே இருக்கிறதெல்லாம் அப்படி தான். லாக்கே போட்டு பூட்டினாலும் ஒரு பிடிச்சி இழுத்தா எல்லாம் பிடுங்கிட்டு வந்துடும். அதனால தான் இங்கே ஃபோனை வைக்காதீங்க, சேஃபான இடத்துல வச்சுங்க, நாங்கள் ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்னாங்க. ஸோ அதனால் நான் என்னோடய ஃபோனை இங்கே வைக்கல. ஒரு 50 ரூபாய்க்கு பார்த்துட்டு எதுக்குடா ரிஸ்க்குன்னு சொல்லிட்டு ஃபோனை சேஃபான இடத்துல கொண்டு போய் வச்சுட்டேன். ரிமைனிங் திங்ஸை மட்டும்தான் நான் இங்கே வச்சேன். ஸோ இதில் இன்னொரு கொடுமையான விஷயம் என்னென்னா, இந்த லாக்கருக்கான லாக் அண்ட் கீ இதை வாங்கிறதுக்கு குறைஞ்சபட்சம் 2 மணி நேரம் க்யூவில் நிற்கணும். இதை வாங்கி முடித்து நம்ம திங்ஸை வச்சதுக்கப்புறம் அதுக்கப்புறமேலு மொபைலை வைக்கிறதுக்கு அது ஒரு அரை மணி நேரம். அதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமேலு தான் நம்ம தரிசனத்துக்கான க்யூவிலே போக முடியும். அந்த தரிசனத்துக்கான க்யூவில் போனால் அது குறைஞ்சது 2 மணி நேரம். இவ்வளவும் பண்ணி பார்த்த பிறகு அங்கே போய் நின்னால் வெறும் 5 செகண்ட் தான். சொடுக்கு போடுற செகண்டில் வேலையை முடித்து வெளியில் கிளம்புங்க அப்படின்னா